உலகெங்கிலும் பறந்து வாழும் பல்லும் மலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கும் விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தராஷி ஷாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்று அதாவது இதற்கு முன்னாடி ஒரு சர்ச்சைக்குள்ள ஒரு விஷயம் இருக்குன்னா, ஜெய் ஆலுகாஸ் அவர்களுக்கு தாய்மாமன் மோதிர திட்டம் ஒன்று பண்ணியிருந்தாங்க. செய்கூலி வந்து ஒரு 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 பைசா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஒரு நஷ்டமா, எதனால இவ்வளவு அளவுக்கு வந்து இந்த டெண்டரை வந்து அவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சை போயிட்டே இருக்கு, பேசுபொருள் ஆயிட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது தங்க மோதிர திட்டத்துல நம்ம ஏற்கனவே இதே மாதிரியாக கொடுத்த தங்கம் திட்டம் வந்து தாலிக்கு தங்கம் 2011-16 ஜெயலலிதா ஆட்சி காலத்துல தாலிக்கு தங்கம் திட்டம் வந்து வருது. 4 அரை பவுன் தான், அரை பவுன் தாலிக்கு தங்கம். ஆனா அதை வந்து தாலி என்பது ஒவ்வொரு கம்யூனிட்டி தாலியோட எல்லாமே மாறுங்க, தாலியோட அமைப்பு எல்லாமே மாறும். அதனால ஜெயலலிதாமா என்ன முடிவு அப்ப எடுத்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல முடிவு. அதாவது பொதுத்துறை வங்கிகள்கிட்ட இருந்து 4 கிராம் தங்கம் நாணயத்தை வாங்கி அதை ஒரு சான்றிதழ்ல பதிச்சு கொடுத்துருவாங்க. 11 to 16 வந்து அப்படித்தாங்க நடந்துட்டு இருந்தது. ஸ்டேட் பேங்க்ல எல்லாம் கூட வந்து 30,000 காயின் வாங்கினது, 50,000 காயின் வாங்கினது பற்றிய பத்திரிகை செய்தி குறிப்புகள்லாம் இப்பவும் இணையத்துல நீங்க பார்க்கலாம். 16/2021 காலகட்டத்துல ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அதிமுக தேர்தல் அறிக்கையில அது 8 கிராமா உயர்த்தினாங்க. அதாவது 1 பவுன் உயர்த்தினாங்க. 2016 இருந்து ஜெயலலிதா அவர்கள் மறைவு வரைக்கும் சில பயனாளிகளுக்கு தரப்பட்டது. அதுக்கு பிறகு ஸ்கீம்ல ஒரு தொய்வு விழுந்தது. ஏன்னா நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கிற சமூக நலத்துறையில இருக்கிற பல்வேறு திட்டங்களை, இப்ப மூலூர் ராமவிரதம், இந்த திட்டங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து தான் இதை செஞ்சாங்க. 2018 பிறகு அது சரியாக வழங்கப்படவில்லை. 2018-19 காலகட்டத்தில் ரொம்ப பின்னடைவு. அப்ப நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஒரு உதாரணம், சமூக நல துறையின் கீழே தாலிக்கு தங்கம் அரை பவுன் வழங்கின உதாரணம் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கு இது வரைக்கும். அரை பவுன்னா பொதுத்துறை வங்கிகள்கிட்ட வாங்கும்போது எடை இப்படி இருக்கணும், ஹால்மார்க் முத்திரை இப்படி இருக்கணும், தமிழ்நாடு அரசோட ஸ்கீம் பேர் அதுல பொறிக்கப்பட்டிருக்கணும். இது மட்டும்தாங்க அதுல வந்து நிபந்தனை, வேற நிபந்தனை கிடையாது. இப்போ வந்து மோதிரம் அப்படின்னு கொடுக்கும்போது அதுல இருக்கிற சிக்கல்கள், இப்போ 1 கிராம் இதே நாணயமா கொடுக்குறோம்னு வைங்க, காயினா கொடுக்குறோம்னு வைங்க, சிக்கல்கள் கிடையாது. மோதிரமா கொடுக்கும்போது அளவுகள் எல்லாமே மாறும், அது தனிச்சிக்கல். அப்புறம் செய்கூலி சேதாரம், ஹால்மார்க் முத்திரைக்கான அந்த கட்டணம், இந்த 3 வந்துடும். சாதாரணமான நண்பர்கள்ட்ட கேட்டா 1 கிராம் மோதிரம்னாலும் இல்ல 3 கிராம் மோதிரம்னாலும் ஹால்மார்க் முத்திரை கட்டணம், செய்கூலி சேதாரம் எடுத்தால் குறைந்தபட்சம் ஒரு மோதிரத்துக்கு 1000 rupees வேணுங்கன்றாங்க. 1000 ரூபாய் இல்லாம ஒரு மோதிரம் பண்ண முடியாது. நீ அது 1 கிராமா இருந்தாலும் சரிதான், 3 கிராம் 4 கிராமா இருந்தாலும் சரிதான். வேற வேலைப்பாடுகள், கல் வைக்கிறது அப்படின்னா காஸ்ட் கூடும். மற்றபடி 1000 rupees ஆவரேஜா வரத்தான் செய்யும். 1 பைசாவுக்கு குடுக்க முடியவே முடியாது, யாராலையும் முடியாது. அப்படின்னா ஒரு மோதிரத்துக்கு 1000 ரூபாய் ஒரு தனியார் நிறுவனம் விட்டு கொடுக்குமா? ஒரு எப்படி விட்டு கொடுக்க முடியுங்க? அதாவது அரசாங்கம் ஒரு ஸ்கீம் சொல்லுது, அதுல வந்து ஒரு மோதிரத்துக்கு 1 பைசா வாங்கிக்கிட்டு 1000 ரூபாய் இழப்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய தனியார் நிறுவனத்துக்கு என்ன சலுகை மறைமுகமாக தரப்போகிறார்கள்? இந்த கேள்விக்கு விடை வரவே இல்லை. இன்னொன்னு ப்ராப்ளம் என்னன்னா, இந்த கிட்டத்தட்ட 70% ஒரு நிறுவனம் கொடுக்குதுங்க. அந்த நிறுவனத்துக்கு விளம்பர தூதராக செயல்பட்டது வந்து முதலமைச்சர் விஜய் அவரோட திரையுலக காலத்துல. அவங்களுக்கு உள்ள தொடர்பு இருக்கு. இது வந்து சிக்கல்ங்க. அதாவது அந்த நிறுவனம் வேற, இந்த நிறுவனம் வேற, ஒரே குடும்பம் தவிர நிறுவனம் வேறையா பிரிஞ்சுட்டு அப்படிங்கிற மாதிரி சார். அது அப்படி எடுத்துக்க முடியாது இல்லைங்க. இப்போ பழைய தொடர்புகள் இருக்கும். நீங்க உங்களுக்கு ஒரு பழைய தொடர்பு இருக்கும். ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா பழைய தொடர்பையும் சேர்த்து தான் கணக்குல பார்க்க முடியும். ஒரு உதாரணம் சொல்றேன். டான்சி நிலம் யாருமே வாங்கலைங்க. அதை வந்து டோட்டலா டான்சி நிலம் எத்தனையோ நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்க, வாங்குறதுக்கே யாரும் முன் வரல. 91-96 காலகட்டம் ஜெயலலிதா முதல்வர். டான்சி நிலத்துல அந்த கவர்மெண்ட்டுக்கு உரிய பணம் எல்லாம் கட்டி நோட்டிபிகேஷன் படி ஜெயலலிதா அவர்களும் சசிகலா அவர்களும் பங்குதாரர்களாக இருந்த ஒரு நிறுவனத்தின் சார்பாக டான்சி நிலத்தோட ஒரு பகுதியை அவங்க வாங்கினாங்க. வாங்கி அதுல வந்து அச்சகம் அதெல்லாம் போட்டாங்க. அச்சகத்துக்குலாம் நான் பலமுறை போய் வந்திருக்கிறேன். ஜெயலலிதா அவர்கள் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அரசியலின் ஜான்சி ராணின்னு
கலைஞர் மீட்டிங்ல எல்லாம் இவர் ஜான்சி ராணின்னு நினைச்சோம், டான்சி ராணியாக மாறிவிட்டார், டான்சி நிலத்தை வாங்கிட்டாரு அப்படின்னு ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுவாருங்க. 91, 96 காலகட்டம். அது வழக்காச்சு. வழக்காக்கி என்ன சிம்பிள் இது என்னன்னா, முதலமைச்சருக்கு கீழே வர்ற துறையில ஒரு நிறுவனம் ஒரு துறை தனக்கு கீழே பயன்படாத நிலமாக இருந்தாலும் அந்த நிலத்தை முதலமைச்சர் விலைக்கு வாங்க முடியுமா? முதலமைச்சர் பங்குதாரராக இருக்கிற ஒரு நிறுவனம் விலைக்கு வாங்க முடியுமா? இதான் கேள்விங்க. ஜெயா பப்ளிகேஷன்ஸ் நினைக்கிறேன் அது பேரு. பெரிய இஷ்யூ. கோர்ட்ல வந்து ஜெயலலிதாவுக்கு அகைன்ஸ்டா தீர்ப்பாச்சு. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு மாதிரியான ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த டான்சி நிலம் வாங்கின நிலத்தை அவங்க திருப்பி சரண்டர் பண்ணிருங்கன்னு சொல்லி அப்புறம் அவங்க சரண்டர் பண்ணாங்க. இது இதோட வரலாறு. இதுல ஒரு ஆடிட்டர் அவர் தான் சரியா ஆராயாம இந்த சஜஷன் கொடுத்துட்டாருங்கிற கோபமும் கூட ஜெயலலிதா அம்மாவுக்கு இருந்தது. அந்த ஆடிட்டர் ஒரு தடவை வந்து ஆஸ்பத்திரியில அட்மிட் செய்யப்பட்டிருந்தார். எனக்கு ரொம்ப நண்பர். அவரை நான் பார்க்க போயிருந்தேன். என்னங்க இப்படி அடிபட்டு இருக்கேன்னு கேட்டேன். இல்ல அவங்க தாங்க வந்து தாக்குதல் நடத்திட்டாங்க என் பேர்லன்னு அவர் சொன்னாரு. உண்மை போய் எனக்கு தெரியாது. அவ்வளவு பெரிய சர்ச்சைக்குள்ளான ஒரு விஷயங்க. எதுன்னா முதலமைச்சர் வந்து ஒருதலை பட்சமாக அவர்களுக்கு வேண்டிய ஒரு விஷயத்த அரசு பதவியை பயன்படுத்தி செய்து கொடுத்து விட்டாருங்கிற குற்றச்சாட்டு அவ்வளவு மோசமான விஷயம். அது வந்து நிச்சயமா கோர்ட்டுக்கு போகும். இப்ப இந்த தங்க மோதிரம் திட்டத்துல ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் நீங்க என்ன வேணாலும் மாற்றி சொல்லலாம். ஆனா அந்த குறிப்பிட்ட நிறுவனம் முதலமைச்சராக வருவதற்கு முன்பு அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தின் சார்பாக அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தின் ப்ராடக்ட்டுக்காக முதலமைச்சர் வந்து விளம்பர படம் பண்ணி கொடுத்தாங்க. விளம்பர தூதர் அவர். அப்போ அந்த குறிப்பிட்ட நிறுவனம் ஒரு மோதிரத்துக்கு ஒரு பீஸுக்கு 1000 ரூபாயை விட்டு கொடுக்குது அப்படின்னா ஒரு கமர்ஷியல் ஆர்கனைசேஷன் எப்படி விட்டு கொடுக்கும் கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு? அதுவும் அவங்க கேரளாவை சேர்ந்த நிறுவனம். தமிழ்நாட்டுக்காக விட்டு கொடுத்துருவாங்களா? அப்ப நேச்சுரல் கொஸ்டின்ஸ் வரத்தானே செய்யும். அப்ப இதை தோண்டி துருவி எடுப்பாங்க இனிமேல். ஒரு என்ன லாபம் இருக்கும்? இதனால என்ன பெனிஃபிட் வந்து ஜெயாலுகாஸ்க்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும்னு எனக்கு இப்ப யூகிக்க முடியலங்க. ஆனா பெனிஃபிட்டே இல்லாம யாரும் இப்படி செய்யும். அதே மாதிரி சர்ச்சைக்குள்ளே இப்போ ஜெயலலிதா அவர்கள் இது பண்ண மாதிரி இவங்களுக்கும் அதே போல ஒரு ஆபத்து வர வாய்ப்பு இருக்கா? சர்ச்சை என்னவோ அந்த சர்ச்சை வேற ரூபத்துல இங்க வந்துரும். சில விஷயங்கள் தாவேகா புரிஞ்சுக்கிடணும், விஜயும் புரிஞ்சுக்கிடணும். மக்களின் பேராதரவு பெற்ற வெற்றின்னு நான் இதை எடுத்துக்கல. என்ன காரணம்னா கையில இருக்கிறது 108 எம்எல்ஏக்கள் தான். 108 எம்எல்ஏக்கள் மத்த கட்சி ஆதரவு கொடுக்காம அப்பப்போ மாணிக்கதாஸ் சொல்றாரு. காங்கிரஸ் மட்டும் முதல்ல வந்து ஆதரவு கொடுக்கலன்னா அமித்ஷா இந்த ஆட்சியே வந்து கலைச்சு விட்டுருப்பாருன்னு இப்ப நேத்தாங்க சொன்னாரு. சரி, இதே மாதிரி 91 வந்து ராஜீவ்காந்தி மரணம். அதுக்கு பிறகு தேர்தல் நடக்குது. பெரிய பிரம்மாண்ட வெற்றிங்க. அதாவது அதிமுக காங்கிரஸ் கூட்டணி பிரம்மாண்ட வெற்றி, திமுக பிரம்மாண்ட தோல்வி. 91 இருந்து 92 கடைசி வரைக்கும் காங்கிரஸ் அப்பப்போ மாறுதட்டும். எங்களால் தான் இவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சது அப்படின்னு. நரசிம்மராவ் பிரதமர் ஆயிட்டாரு. மதுரையில அதிமுக கான்பரன்ஸ். இவ அப்படியே தொடர்ந்து சொல்லும்போது ஜெயலலிதா அம்மா இரிட்டேட் ஆயிட்டாங்க. இந்த வெற்றி ராஜீவ் ரத்தத்தால் கிடைத்த வெற்றி அல்ல அப்படின்ட்டாங்க மதுரையில வச்சு. 92 கடைசியோ 93 பிகினிங்கோ, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 32 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. அவ்வளவுதாங்க. அதோட கூட்டணியே முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு தனித்தனி பாதை. எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் தான் வந்து அப்போ காங்கிரஸ் எதிர்கட்சி தலைவர். ரஜினிகாந்த் வீட்டுல இது மணிரத்னம் வீட்டுல வெடிகுண்டு வெடிப்பு. ரஜினிகாந்த் உடனே வெடிகுண்டு கலாச்சாரம் தமிழ்நாட்டில் வந்து விட்டதுன்னாரு. அப்புறம் பாட்சா படவிழால ஏகப்பட்ட விமர்சனம். ஜெயலலிதா மீண்டும் வந்தால் ஆண்டவனால் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு ரஜினி சொன்னாரு. அது ஆர்எம்வி இருந்து கேட்டுட்டு இருந்தாரு. ஆர்எம்வி ஜெயலலிதா அமைச்சரவையில ஒரு அமைச்சர், மூத்த அமைச்சர். அம்மா வந்து ஆர்எம்விய பதவி விட்டு தூக்குனாங்க. கடுமையான கான்ட்ரவர்சிஸோட கடைசியா என்ன ஆச்சுன்னா காங்கிரஸே உடைஞ்சு தமாக பிறந்து தமாக வந்து திமுகவோட கூட்டணி வச்சு 96 தேர்தல் ரிசல்ட் மாறுச்சு. அதாவது ராஜீவ் ரத்தத்தால் கிடைத்த வெற்றி அல்ல. சொன்னா அது பார்த்தா சாதாரண பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தெரியும். மாணிக்கந்தா அவர் என்ன சொல்றாரு, நாங்களா பார்த்து போட்டதுதான் தாவேக ஆட்சி, இல்லைன்னா அமித்ஷாட்ட மாட்டி நீங்க படாது பாடுபட்டு இருப்பீங்கன்னு தானே சொல்றாரு அவரு. ஏன்னா அவங்க இரிட்டேட் ஆகுறாங்க. விஜய் தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னா எப்படி காங்கிரஸ் எப்படி அதை ஒத்துக்கிடும்? அப்ப இன்னைக்கு வந்துங்க கேரளால ஒரு சினிமா ஸ்டாரு, அவர் தான் இப்ப தாவேகா இன்சார்ஜ்னு சொல்ல போறாங்க போல இருக்கு. அது செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. இப்ப கேரளால இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ண முயற்சி பண்றாங்க, ஆந்திரால பண்ண முயற்சி பண்றாங்க. அதே நேரத்துல விஜய் தான் பிரதமர் வேட்பாளர்னு சொல்றாங்க. சதர்ன் ஸ்டேட் 4 ஸ்டேட்ல இவங்க வந்து கால் ஊன்றாங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சி சும்மா இருந்துருமா?
நீங்க இங்க 5 எம்எல்ஏ ஆதரவு வச்சு தானே ஆட்சியே நடக்குது. ம். அப்ப 5 எம்எல்ஏ ஆதரவு வாபஸ் வாங்குனா, இப்ப ஏற்கனவே என்னங்க கம்யூனிஸ்ட் கட்சி கிட்டத்தட்ட உடையிற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இன்னும் பழைய குழப்பங்கள் எழுந்துகிட்டே தான் இருக்கு. தொடர்ச்சியா கம்யூனிஸ்ட் மத்தியிலும் சரி, பாமக உள்ள வருவாங்களா திருப்பி அப்படிங்கிற மாறுபாடும் இருக்குல்ல. பாமக உள்ள வரலாம், வராமலும் போகலாம். ஆனா, ம். இடைத்தேர்தல் எப்ப நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அது ம். என்னால உறுதியா சொல்ல முடியும். அப்போ ம். இப்போதைக்கு வந்து இந்த ஆட்சி வந்து பெரும்பான்மை பலம் இல்லாம தான் ஓடப்போகுது. ம். தேர்தல்னு வந்தாங்க, அது தவேகாவுக்கு தான் வெற்றி, விஜய் தான் வெற்றி அடைவார்ன்னு அது எப்படி சொல்ல முடியும் நீங்க? ம். அப்படித்தான் ஸ்டாலின் தான் வெற்றி அடைவார்ன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும். ம். அப்புறம் ஏன் விஜய் வெற்றி இப்ப அடை இடைத்தேர்தல்ல ஒரு மாற்று அறிவிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? தாவேக்கா இல்லாம அதிகபட்சம் வேற யாரும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அதாவதுங்க தோல்விக்கான காரணத்த இப்ப நம்ம அனலைஸ் பண்றோம்ல. ஆ. தோல்விக்கான காரணத்துல பிரதான காரணமா திமுக தரப்புல என்ன சொல்லப்படுது? உட்கட்சி குழப்பம் தானே சொல்லப்படுது. ஆம், ஆம், ம். அதே உட்கட்சி குழப்பம் கூட்டணி குழப்பம்னு வச்சுக்கங்க அத. இல்ல ஒரு கவர்ச்சின்னு ஒரு பக்கம் இருக்கு. அது விஜய் வந்ததுல ஒரு கவர்ச்சியின் மூலமாவும் இந்த மாறுபடு விஜய்க்கு ஒரு ஓட்டு விழுந்துருச்சுங்க. மறுப்பதற்கு ஆ. இல்லை. ஆனா ஆ. திமுக ஓட்டு வங்கி, இல்ல அவங்க கூட்டணி கட்சிகளோட ஓட்டு வங்கி உண்மையிலே கிடைச்சிருந்தா, திமுக ம். கூட்டணியோட ஓட்டு வங்கி விஜயோட ஓட்டு வங்கிய விட அதிகமா இருந்திருக்கணும்லன்றேன். திரும்பவே என்னங்க சொல்றாரு? எங்க ஆளுங்க சரியா வேலை ம். பார்க்கலன்னாரு. காங்கிரஸ் வேலை பார்க்கலன்னு நமக்கே தெரியும். ராகுல் ம். காந்தி வந்தவர் என்ன ஸ்டாலினோட பிரச்சாரம் பண்ணாரா என்ன? அவங்க 5 தானங்க ஜெயிச்சாங்க. 28 குடுத்து 5 ம். ஜெயிச்சாங்க. ம். ம். அப்ப திமுக கூட்டணியில இருக்கிற ஒவ்வொரு கட்சியும் என்ன ஸ்கோர் பண்ணுச்சு? குடுத்த சீட்டே பெரும்பகுதி தோத்தது தானங்க. கூட்டணி ம். கட்சிகள் குடுத்த சீட்டு பெரும்பகுதி தோத்தது. அப்படின்னா ம். வேலை பார்க்கலன்னு அர்த்தம். இப்ப ம். வேலை ஒழுங்கா பார்த்திருந்தா திமுக கூட்டணி வந்து விஜய் தாவேகா வாங்கினத விட அதிக ஓட்டு வாங்கியிருக்கணும்ல. 107 சீட்டு 108 சீட்டு வந்துரக்கூடாதுல்ல. ஆம். அப்ப தாவேகாவுக்கு இது விஜயோட இன்ஃப்ளூயன்ஸ்ல கிடைச்ச 108ன்னு எப்படி சொல்ல முடியும்? ம். திமுக கூட்டணிக்குள்ள 1000 குழப்பம். ஆம். அப்போ தாவேகாவுக்கு 108 கிடைச்சது. பெரிய அதான் ம். அடிச்சிருந்தா 180ல கிடைச்சிருக்கணும். அப்போ இவங்க அவங்கவங்க பலத்த உணர்ந்து செயல்படணும். ம். விஜய் வந்து எட்டி பிடிக்க முடியாத உயரத்துல ஏணி வச்சாலும் எட்டி பிடிக்க முடியாத உயரத்துல இருக்காரு. அவர் சூரியன்லாம் நான் எடுத்துக்கவே மாட்டேன். உண்மையிலே எடுத்துக்க மாட்டேன். ம். எப்போதுமே நீங்க வந்து தேர்தல் முடிவுகள் எல்லாம் மாறி மாறி தான் வரும். டீலிமிட்டேஷன்ங்கிறதுல டபுள் ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறது இடைத்தேர்தல் அது ஒரு ஒரு ஆமா இப்ப ஏங்க இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி என்னங்க சொல்லுது? ம். பார்லிமென்ட் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போய் 1 ம். வாரத்துக்கு மேல ஆயிப்போச்சு. இன்னமும் ம். ஏன் நீங்க வந்து அத முடிச்சு வைக்கலன்னு கேக்குது. கூட்டத்தொடர முடிச்சு ம். வைக்கணுங்க அபிஷியலா. முடிச்சு வைக்கல. பார்லிமென்ட் ம். வந்து செஷன் இல்லையே ம். தவிர, பார்லிமென்ட்ட முடிச்சு வைக்கல இன்னமும். பாராளுமன்ற 2 அவைகளையும் முடிச்சு வைக்கல. அப்படின்னா, ம். திருப்பி பாராளுமன்றத்த ஏதோ ஒரு கூட்ட போறாங்கன்னு தான் நம்ம யூகிக்க முடியும். ம். ம். கூட்டம். ம். கூட்டம்னா ஏற்கனவே பெண்களுக்கு இட ஒதுக்கீடுங்கிறத மோடி வந்து சுதந்திர தின உரையிலேயே சொல்லிட்டாரு. 33% இட ஒதுக்கீடு. ஆம். லோக்சபால மட்டும் இல்ல. ம். சட்டமன்றத்திலயும் 33% இட ஒதுக்கீடு. ம். அப்படின்னா இருக்கிற 234ல 1/3 வந்து பெண்களுக்கு குடுத்துற போறாங்களா? ம். இல்ல. ம். பாராளுமன்றத்திலயும் குடுத்துற போறாங்களா? இல்ல. ம். எண்ணிக்கைய ம். கூட்ட போறாங்க. ம். அப்படின்னா, நீங்க பாராளுமன்றத்த ஏதோ ஒரு ரூபத்துல கூட்ட போறீங்க. ம். 2 அவைகளோட கூட்டமா இருக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். பாராளுமன்றத்த இன்னும் ம். அபிஷியலா நீங்க முடிச்சு வைக்கல. அப்படின்னா, தாவேகாவோட ஸ்டாண்ட் என்னங்கிற கேள்வி வருது. ம். தாவேகா ஸ்டாண்டு சட்டமன்ற தீர்மானத்தின்படி பார்த்தா, ம். டீலிமிட்டேஷனே கிடையாதுங்கிறது. இப்ப ம். இருக்கிற இதே ஸ்ட்ரென்த் அப்படியே தொடரணும். ஆ. ஆனா அவரு மண்டல முதல்வர்கள் மாநாட்டுல அவரு பேசுனத பார்த்தா, ம். எங்களுக்கு பாதகம் இல்லாத வகையில டீலிமிட்டேஷன் ஓகேன்னு தான் அவரு பேசியிருக்காரு. ம். அது அவரோட உரை எல்லாத்துக்கும் சர்க்குலர் சுற்றுக்கு வந்துருச்சுங்க. அதுல இருக்கிற பகுதிய படிச்சு பார்த்தா ரொம்ப தெள்ள தெளிவா தெரியுது. ம். அப்படின்னா எல்லா வகைகள்லயும் அரசியல் ரீதியாக சட்டமன்றத்துல வேற மாதிரியும், முதல்வர்கள் மாநாட்டுல வேற மாரியும் பேசுறாரு. நான் தனிப்பட்ட முறையில எம்பி எண்ணிக்கை கூட்டணும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா எவ்வளவு ம். நாளைக்கு இதுலயே இருக்க முடியும்? இதனால தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அது அவரு தான் ப்ரோ ரேட்டான்னு சொல்றாருங்களே. சரி ம். புரொபோர்ஷனேட்னா நம்ம ஒத்துக்க மாட்டோம். ம். புரொபோர்ஷனேட்னா மக்கள் தொகைக்கு ஏற்ப. ம். அப்படிதான் இருக்கு கான்ஸ்டிடியூஷன்ல. ம். ப்ரோ ரேட்டா அப்படின்னா எல்லா மாநிலத்துக்கும் ஒரே அளவுல கூட்டுறது. ம். அப்போ எல்லா மாநிலத்துக்கும் 50%னா நமக்கும் 50% கிடைக்கும். ம். அத நீங்க வந்து ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு தான் அவரு ம். சொல்றத பார்த்தா அப்படிதான் நம்ம யூகிக்க முடியுது. ஆனா ம். மினிஸ்டர் வந்து ஆதரவு அதெல்லாம் இல்லைங்கன்னு சொல்றாரு. ம். எப்படி பார்த்தாலும் அது கடைசியில பால் வந்து யார் கையில இருக்கு? சமாஜ்வாதி கையில தான் இருக்கு. ம். அப்ப பிஜேபி ஏதாவது ஒரு வகையில சமாஜ்வாதிய கன்வின்ஸ் பண்ணணும். ம். ம். கன்வின்ஸ் பண்ணி இத கொண்டு வரணும். ம். அப்ப அடுத்த 1 வாரத்துக்குள்ள தான் நமக்கு அது தெரியும். என்ன ம். உண்மையிலே என்ன வரப்போகுதுன்னு. இப்ப ம். பெரிய அரசியல் மாறுதலுக்கு நம்ம தயாராயிட்டு வர்றோம்.
ம். இந்த சூழ்நிலையில 110க்கு கீழே வரிசையா இப்படி அறிவிப்புகளை வெளியிடுறதுங்கிறது முறையல்ல. தொடர்ச்சியா இந்த மாதிரி திட்டங்கள் செயல்பாடுகள்னால விஜய் அவர்களுடைய ஆட்சி முறை வந்து மாறிக்கிட்டு இருக்கா? இல்ல வந்து அடுத்த அரசியல் தேர்தலுக்காக வந்து தயாராகிட்டு இருக்காங்களா? எப்படி பாக்குறீங்க இத? இடைத்தேர்தலுக்கு தயாராறாங்க. தனி மெஜாரிட்டியோட ம். வரணும்னு தாவேகா நினைக்குது. அது ம். தெரியுதுங்க. ஆனா இடைத்தேர்தல் நடத்துறது நடத்தாது அங்க மேல தான் இருக்கு. சுவிட்ச் மேல இருக்கு. இடைத்தேர்தல் மட்டும் இல்ல. நாடாளுமன்ற 2029க்கு வந்து திட்டங்கள் தயாராகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. 2029 தான் தேர்தல் நடக்கும்னு என்ன நிச்சயம் இருக்கு? அ 28ல கூட வரலாம்ல? இல்ல அத நாடாளுமன்ற தேர்தலுக்காக அந்த முறைகள்லாம் மாற்றப்படுதோ, இல்ல வந்து பிஜேபி அவர்களுடைய பேசுறதும், இந்த டீலிமிட்டேஷனுக்கு வந்து டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறதும், அந்த மாரி விஷயங்கள்லாம் சொல்றேன். அந்த மாறுதல்கள நம்ம இப்ப யூகிக்க முடியாது. ஆனா தாவேகாக்கு ஒரு எச்சரிக்கை இருக்கு. என்ன ம். எச்சரிக்கைன்னா, அப்படி ஒண்ணும் அசைக்க முடியாத சக்தி அப்படின்லாம் அத எடுத்துக்க முடியாதுங்க. உள்ளுக்குள்ளேயும் ம். 1000 குழப்பம் இருக்கு. அவங்களுக்குள்ளயே இருக்கு. ம். திமுக வந்து படுதோல்வி அடைந்து விட்டது அப்படின்னு நான் எடுத்துக்கவே மாட்டேன். காரணம் ம். அவங்க கூட்டணின்னு கணக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களும் மோர் தென் 60 ஜெயிச்சிருக்காங்க டோட்டலா. ம். பெரிய படுதோல்வி அடைந்ததெல்லாம் எடுத்துக்க முடியாது. ம். 108 தாவேகாவுக்கு போக மீதி 126 எல்லா கட்சிகளும் சேர்ந்து எடுத்திருக்கு. எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து எடுத்திருக்கு. அதையும் நம்ம ம். குறைச்செல்லாம் மதிப்பிட முடியாது. காலம் கருதி இடத்தார் செயின் இதுதான் உண்மையான வாக்கு. அது ம். விஜய் என்ன பண்ண போறான்னு தெரியல. தேவையற்ற கான்ட்ரோவர்சிஸ இதுக்குள்ள புகுத்துறதுனால லாபம் கிடையாது. பல்வேறு சமூக கருத்துக்கள நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். மிக்க நன்றி சார்.